நடவடிக்கை எடுக்கணும் கிராமத்திலே கடந்த 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அதன் நிரந்தர கட்டத்தில் இயங்கி வந்த வைத்தியசாலை தற்பொழுது தற்காலிக இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கான பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இதன் மூலம் எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு நாங்கள் இது சம்பந்தமாக அறிவித்திருந்தும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போன்று இதன் பிரகாரம் இதன் பிற்பாடு நாங்கள் கிழக்கு பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்து இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்தோம். அவர்கள் எங்களுக்கு கூறிய வார்த்தை 2016ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியிலே நட்பட்டிமன்ற ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புனர்நிர்மாணம் செய்வதற்காக. எனவே 2016 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்த வைத்தியசாலை மீளவும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு உடனடியாக தற்காலிக வைத்தியசாலை நிரந்தர கட்டத்துக்கு மாற்றப்படும் என்று கூறியும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதன் பிரகாரம் தான் நாங்கள் மீண்டும் மருத்துவ உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்து சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை கூறியிருக்கின்றோம். இது சம்பந்தமான ஆவணங்களையும் மனித உரிமை ஆணையாளரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். வைத்தியசாலை உரிய நிரந்தர இடத்திற்கு அது உரிய இடத்திலே எங்களுக்கு அமைத்து தருமாறு உங்கள்கிட்ட தலைமையாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மாதிரி தற்காலிகமாக இடமாற்றப்பட்ட வைத்தியசாலை எங்களை உரிய இடத்துக்கு எங்களுக்கு அமைய பெற வேண்டும். இதான் என்னுடைய கோரிக்கை. எங்களுடைய அமைப்புகள், எங்கள் ஊர் மக்களுடைய கோரிக்கை, ஏழை மக்களுடைய கோரிக்கை தான் எங்களுடையது. இதான் உங்கள்ட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். நான்